Yeah.
திருவாரம் சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த மாறா வீரா உலகவரல் செய்வாய் குருவே நாடே நாடு என்றால் எந்த நாடையா நீர்வளம் நிலவளம் முடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் எந்த ஊரையா அது மட்டுமா அன்பு பாசம் அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் அல்லவா எந்த ஊரு எந்த ஊரு எந்த ஊரு நம்ம சொந்த ஊரு நம்ம சொந்த ஊருன்னு சொல்லிட்டியா ஆமா ஊருக்கு ஒரு பேருன்னு ஒண்ணு இருக்கும்ல இருக்கு ஆமா என்ன பேரு என்ன பேரு அதாவது என்ன சீரம் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஊரு அதாவது எந்த விதமான குறை இருக்காது அதுதான் எங்க ஊரு செல்ல பிள்ளையார்குளம் அன்னகரிலை சீமையெங்கும் பேரும் புகழ் பெற்ற செல்ல பிள்ளையார்குளம் அன்னகரிலே அதாவது எங்க அம்மா ஊருனே நீங்க அம்மா வீட்டுக்கு போல தங்கச்சி வீட்டுக்கு போல ஆமா அது பாக்கலையா பார்த்த உடனே ஆட்கள் புதுசு புதுசா இருக்கு நாட்டை ஆள விருந்த குலம் இந்த முறையா மறக்கவே முடியாது 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 நம்ம ஊர்ல எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழக்கூடிய ஊர் அல்லவா அதானே விருந்துக்கு வந்தாலும் சரி அது அரை நிமிஷம் கூட வைக்க முடியாது 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 போயிட்டு வரம்மா சரி போயிட்டு வரம் அம்மா அம்மா ஆனாலும் இன்னைக்கு வந்திருக்கேன் எங்க அம்மா வீட்டுக்கு போல என் தங்கச்சி வீட்டுக்கு போல அதனால செல்ல பிள்ளையார் மன்னகரிலை சரி இது யாருடைய ஆலயம் யாருடைய ஆலயம் அம்மா அதாவது என்ன என்ன இந்திராளி சரி யாரையா இந்திராளி ஐயனார் ஆமா எனக்கு கொஞ்சம் காது கேட்காது இந்திராளி ஹரிஹரன் சரி ஐயனாருடைய அடுத்து பரிவார தெய்வங்கள் சாஸ்தானே இருந்தா ஆமா ஆமா மற்றும் பரிவார தெய்வங்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா இருக்கணும் தானே அதனால நாமல் வாழக்கூடிய கதை நாமல் வாழக்கூடிய கதையானது சாஸ்தாவுடைய பிறப்பு இழப்பு சரி எல்லாத்தையும் வரத்துல கரெக்டா வரணும் ஏன்னா நானே இந்த கோயிலுக்கு இன்னைக்கு தான் படிக்கிறேன் ரொம்ப வருஷம் ஆச்சு வில்லு பாக்கத்தான் நான் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு வில்லு பாக்க வந்திருக்கீங்க ஆமா அந்த திண்ணையில குப்பரை கொடுத்து தூங்க தானே வந்திருக்கேன் எங்க பிச்சிப்பு பாட்டி இருக்கவளே சும்மா சொல்லக்கூடாது காப்பி முதற்கொண்டு கொண்டு வந்து தருவாங்க எதுக்கு கொடை பார்க்க வந்ததுக்கு அப்போ ஆமா இன்னைக்கு நம்மளே வந்திருக்கோம் யாருடைய புண்ணியத்துல ஐயாவோட புண்ணியத்துல ஐயனாருடைய புண்ணியத்துல அதனால வாழக்கூடிய கரைகளை கரை குற்றம் பொருள் குற்றம் அதாவது முன் சொல்லக்கூடிய வார்த்தை சொன்னா பின் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொல்லிட்டாலும் இசையில் ஆவல் என்ன யுவன் சங்கர் ராஜாவா யார் ரகுமானா பி சுசிலா அம்மாவா ஆண்டவன் புண்ணியத்துல என் அம்மா கிழக்க பக்கம் இருக்காள மாரியம்மா என் தாயாகப்பட்ட மாரியம்மாளோட புண்ணியத்துல ஆமா சரி தெய்வம் இல்லன்னா இன்னைக்கு நாம யாருமே இல்ல கிடையாது கிடையாது தேவை இருக்க பேதனே எங்க அண்ணன் உடுக்காரன் வந்திருக்காரு ஐயா மத்தியானம் எந்த ஊர்ல பாட்டு படிச்சீங்க அம்மா எனக்கு நேத்து சாப்பிட்டதே மறந்து போச்சு சரி எந்த ஊருன்னு வர கேட்கல இப்படி பிள்ளைய தான் நாங்க வச்சிருக்கோம் சரி ஏன்னா நாங்க ஞாயிற்றுக்கிழமை பாட்டுக்கு போனோம் ஆமா ஆமா எந்த ஊரு ஏரல் பக்கம் சரி கண்ணாடி விலை ஆமா என்ன விலை கண்ணான் டீ ஆமா மறக்க முடியாதுல்ல ஆமா சரி ஒரு வாரம் குடியிருந்த மாதிரி குடியிருந்துட்டு வந்திருக்கு அதுதான் எங்க மறக்க முடியும் வந்து இங்க ஒரு இடத்துல இருக்கல சரி அத்தா புண்ணியத்துல இங்க வந்தாச்சு அதனால ஆமா அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே வருங்காலத்து வாலிப சிங்கங்களே எதிர் இளம் சிங்கங்களே சரி அதாவது எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் தாங்கள் பெற்ற தவறு பெற்ற குழந்தை ஒரு தவறு செஞ்சா என்ன செய்வீங்க எப்படி அடித்து ஆதரிப்பீர்களோ அதை போல் எங்கள் 6 பேரை அடிக்காமல் ஆதரிக்கவில்லை அடிக்கணும் பிடிக்கணும் யாரெல்லாம் அடிச்சு போங்க நம்ம ஊர் பிள்ளைகள் தானே தெரியாம இருப்பாங்க வந்தே வாழ்ந்தாலும் ஒரு சபையோர்கள்
செட்டி வந்தே அருள்கோரிமா இருக்கு துணி மாரியம்மா நகரை நீர்பவரே அன்போடு காளிதைவோ இறங்கி வந்து அருள்புரிமா தலைக்கு வந்து அருள்புரிமா மெய்யதவத்திராளரகணிரா தோண்டவரவாங்க செய்து செய்ய சிவனாராய் விரட்ட திருவாரிடமே மகிழ்ந்து சொல்லு கையில் கடையாளம் கொடுத்து காட்டிலரை கிணைவிடுவதற்கு கையல் வன்மணி பவாகி தாரணிகளிலே வந்து ஐயனார் பிறந்த கரை வாழானை புகழ் காட்டுதானே ஆதிவள்ளி கையில் ஆசேட்டி யார் யாரெல்லாம் கொடுமீருந்தா ஆண்டு வேணவாறு அறியோ ஹரி தேவரேடா ஹரி மோகரேடோ கோடி தேவரேடா 2000 கோடி உடனே குந்திருந்தா அகசியர குலசியரா அழகி குமரமாமணியா ஐயா அகசியர குலசியரா அழகி குமரமாமணியா அதாவது ஆதிவள்ளி கைலாச பர்வதத்தில் ஆதிவள்ளி கைலாய பர்வதத்தில் ஆண்டவராகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமான் சரி அம்பிகை உமையவள் பார்வரா தேவியும் இருவேர்களும் கொடு இருக்கிறார்கள் அல்லவா அதாவது உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சரி சிவன் இல்லை ஆமா சிவன் இல்லை என்று சொன்னால் ஆதிபர சக்தியே கிடையாதம்மா அம்மை அப்பன் என்றால் உலகம் சரி உலகம் என்றால் அம்மை எப்பன் தானே அவங்க 2 பேரை வச்சுதான் இந்த ஊர் ஆமா அம்மாவே அப்பா வச்சுதான் அந்த ஊரு இந்த ஊரை வச்சு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம ஊர் சரி இந்த ஊர் இல்ல நம்ம ஊர் நம்ம ஊருன்னு சொல்லுவாங்க சொந்த ஊரு சரி அதனால ஆமா ஆண்டவன் படைத்த மரங்களை எண்ண முடியுமா முடியுமா எத்தனை உலகங்களை படைத்தார் ஐயா பகவான் எத்தனை உலகம்மா படைக்கின்றா 3 உலகம் ஆமா அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகை படைக்கிறார் அல்லவா அவளை கிட 26 தேசங்களையும் படைத்தார் ஆமா எப்படி படைத்திருக்கும் போது சரி பூவன பாதாள லோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்களும் வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்களும் தேவலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தேவர்கள் சரி என்ன செய்யறாங்க என்ன செய்கிறார்கள் என்னைக்கும் இப்படியே இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை எனக்கும் இப்படியே இருக்கணும்னு ஆசைமா அப்படிலாம் இருக்க முடியுமா வயசே ஆகக்கூடாது இப்படியே எப்பவுமே இருக்கணும்னு ஆசைதான் அதானே ஆசை யார விட்டுச்சு நேத்து ஆத்துல குளிக்காத என்ன சரி கேள்வியில கிடையாது ஏறல பாக்கையும் ஆமா ஏறி மேல இருந்து விழுகுது காலம் போன ஆளுக்க 3 மணி வரை குளிச்சிருக்கான் சரி என்னத்துக்கு ஆகும் தொண்டை கிருவுரு படத்தானே அதான் தெரியுதுல்ல சரி அதனால தண்ணிய கண்ட உடனே புள்ளிகளுக்கு பாசம் சரி அது மேல போய் விழுந்துரும் ஆமா ஆமா அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில இந்த தேவர்களும் அசுரர்களும் என்னைக்கும் 16 வயசு மார்க்கின்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி சாவாமல் இருக்கிறோம்னா ஆமா என்ன செய்ய வேண்டும் சங்கரன் கோயில் டாணிக்கத்தான் அடிக்கும் அதான் ஒரு இல்லாத விஷயம் ஆமா ஒரு நாள் வராது சரி அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிறப்பு ஒரு நாள் இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா இறப்பு ஒரு நாள் உண்டம்மா உண்டு அது ஆண்டவன் கையில தான் இருக்கு யாருக்கு எப்பவும் அவன் தான் எழுதி வச்சிருக்கான் எதுக்கு சாத்தாவை கும்பிட வந்திருக்காங்க எதுக்கு மேற்கொடி இருக்கானே
நாராயணன் சரி நாசம் பண்ணா போனோம். அதான் கலக்குடி இருக்கல வேலம்மா கட்டம் பண்ணா போனோம். அதானே சரி. உங்க ஊர்ல இப்படித்தான் சொல்வீங்களாப்பா நானே சாமியை கண்டாலே போதும்மா. சரி குடும்பம் இப்படியா வழங்காம போயிடணுமாப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா ஓ, இருக்கணும் அப்படி கேட்கணும். அப்படி நினைச்சுதான் சாமி கூட எல்லாரும் வந்திருக்காங்க நீங்க தான் அப்படி நினைச்சுக்கணும். பாரு எல்லாம் நம்ம சொந்த பந்தம் தான் சரி. அதனால ஆமா. இப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில அப்ப தேவாமிர்தம் கிடையணும் சரி. தேவாமிர்தம் கிடையணும் ஆமா, தேவாமிர்தம் கலந்து சாப்பிட்டோம்னு சொன்னா ஒரு நாள் நமக்கு சாக்காடே என்பது கிடையாது. நம்ம சித்தப்பா எப்படி நிக்கான் சித்தப்பா சிரிச்ச முகமா நிக்கும். அதானே சரி. அப்படி இருக்கும்போது ஆமா. அப்ப தேவாமிர்தம் கிடையணும்னா யார நினைச்சாங்க என்ன என்ன செய்கிறார்கள்? பகவான் கிட்ட போய் கேட்டாங்க ஐயா பகவானே. நாங்க என்னைக்கு இப்படி இருக்கணும் சரி. அப்ப போய் தேவாமிர்தம் கிடைக்கும் ஆமா ஆமா ஆமா. தேவாமிர்தம் கிடையணும்னா சரி. சும்மா முடியுமா என்ன என்ன செய்யணும் சுவாமி? மகேந்திரகிரி மலையை மத்தாக்கினார் மத்தாக்கினார் அல்லவா? திருப்பார் கடலை தாளியாக்கினார் சரி. வாசுகி என்ற பாம்பை கயிறாவை திரித்தார் இப்படி கயிறாகவே திரித்து தேவர்கள் ஒருபுறம் சரி. அசுரர்கள் அசுரர்கள் மற்றொரு புறம் என்று இழுத்து இழுத்து கிடைஞ்சாங்களாம் ஆமா, ஏன்னா வேற சிந்த வேலை பார்த்தாதான் அதுக்கேத்த கூலி கிடைக்கும். சரி சரி. முதலாவர்களின் அமிர்தத்திலே யாரையா வந்து பிறந்தாள் ஆமா. எல்லாத்துக்கும் மூத்தவன் யாரு யாரு வந்து பிறக்கிறாள்? இந்த நம்ம அண்ணன் இருக்கானே யாரு உடுக்காரன்னா? அவனோட அக்கா யாரு யாரம்மா வந்து பிறக்கிறா? மூத்தவா சரி. அவதான் நித்ரா தேவி அம்மா நித்ரா தேவியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா? ஏன்னா அவளை மூலையோடு சொல்லக்கூடாது கூடாது கூடாதம்மா. பசி ருசி அறியார் சரி. நேத்தரை சுகமறியார் சுகமரியாதை அல்லவா? அதனால என்ன 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 இந்த அம்மாளை உலகத்துல விட்டா என்ன செய்வா உலகத்துல விட்டோம்னு சொன்னா எல்லோரையும் உறங்கி கெடுத்துருவாம்மா. 14 லோகமும் உறங்கிரும் எந்த நேரமும் உறங்கி கொண்டே இருக்கும்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடாது சரி. பெண்ணா பிறந்தவா ஆமா ஆமா 5 மணிக்கு முழிக்கிறோங்காங்க சரி. நம்ம எல்லாம் 5 மணிக்கு முழிச்சு வருஷம் எத்தனை ஆயிட்டு ஆமா ஆமா, அதெல்லாம் பழைய காலத்துலதான் 5 மணிக்கு முடிப்பாங்க. ஆமா சேவல் கூவ வச்சே எந்திரிச்சிருவாங்க. அது அப்போ இப்போ 6 மணிக்கு அலாரம் வச்சாலும் ஆஃப் பண்ணி வச்சு தூங்கிட்டு 7-8 மணிக்கு எந்திரிக்க தோணும். அப்பதானே கண்ணு அப்பதான் அழகா கட்டுது சரி. எந்திக்கவே முடியலையே ஆமா. அப்படி இருக்கும்போது சரி. இவளை உலகத்திலே விடக்கூடாதுன்னு சொல்லி ஆமா. பின்னால முதுகுல தூக்கி வச்சுட்டாரு சரி. யாரு ஆமா, பகவான் பின்னால முதுகுல தூக்கி வைக்கிறார். எப்ப நினைக்கமோ அப்போ வரணும்னு சொல்லி. அதான் சரி. இரண்டாவதுகளை உலகத்துல யாரையா வந்து பிறந்தாள் யாரு யாரம்மா வந்து பிறக்கிறாள்? திருமகளான லட்சுமி வந்து பிறந்தாள் தாய் லட்சுமியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா? அவன் பிறந்திருக்கும் போது ஆமா. பகடலில் வள்ளி கொண்டு பகடலில் வள்ளி கொண்டு பகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு வாழை ரகுராமா ரகுராமா வாழை ரகுராமா ரகுராமா பகடலில் வள்ளி கொண்டு பகடலில் வள்ளி கொண்டு பள்ளி கொண்டு உள்ளையா பள்ளி கொண்டு உள்ளையா வாழை ரகுராமா ரகுராமா அலைகடலில் வள்ளி கொண்டு அலைகடலில் வள்ளி கொண்டு அலைகடலில் வள்ளி கொண்டு வள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு அச்சோரே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அச்சோரே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளி கொண்டு அலைகடலில் வள்ளி கொண்டு அலைகடலில் வள்ளி கொண்டு பள்ளி கொண்டு சீயா பள்ளி கொண்டு வீரா அச்சோரே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ராமரை என் பெருமாள் வந்து சரி. அப்படியே பார்த்தார் என்ன செய்கின்றா? நான்முகனும் சரஸ்வதியை நாவல் வைத்தார் சரி. என் பெருமாள் லட்சுமி இதன் மார்பிலை தைத்துக் கொண்டார் ஆமா. பகவானும் பார்வதியை பாக வைத்தார் சரி. மும்மூர்த்திகள் 3 பேர்களும் மும்மூர்த்திகள் 3 பேர்களும் தன் உடலிலே அடக்கிக் கொண்டார் சபாஷ். 4வது கிடைந்த அமிர்தத்தை ஆமம்மா. என்னையா வந்து பிறந்தது என்னம்மா வந்து பிறக்கிறது? ஆரில் சேடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பானது சரி. பெரிய கொடிய விஷம் ஆமா, விஷமுள்ள பாம்பல்லவாரு. ஆழகால விஷத்தை கக்கியது சரி. அப்படி கக்கிய உடனே ஆமா. பார்த்தார் என்ன செய்கின்றா? இந்த விஷத்தை பூமியில விட்டோமானால் சரி. 14 லோகம் ஆமா. எரிந்து போகும் ஆமா, லோகமும் அழிந்து விடும் என்று சொல்லி விஷத்தை எடுத்து என்ன செஞ்சாரு என்னமா செய்கின்றார் பகவான்? குடிக்க போறாரு ஆமா, ஏன்னா படைத்தது அவர்தான். அவரே கொல்லணும்னு நினைப்பார் அந்த உயிர்களை. குடிக்க போறாரு அதனால பகவானே எடுத்து குடிக்கணும்னு போகிறாரு. ஆமா சரி.
கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அல்லவா அப்படியே பார்வதி போய் ஒரு புடி பிடிச்சிட்டான் சரி சங்காங்குழி ஆமா ஆமா பிடிச்சால ஆமா அந்த விஷம் மேலவும் போகல அவருக்கு கீழும் போகலையே அப்படியே ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது சரி எனக்கே ஓட மாட்டேங்குது ஆமா அப்புறம் அவருக்கு எப்படி இருக்கும் சரி அதனால என்ன இன்னைக்கு எத்தனையா இருந்தாலும் சரிவா இந்த ஆண்களை சரி உயிர் போகாம காப்பாத்திருக்கிறது யாரு யாரம்மா நாங்கதான் நீங்க தானா ஆமா அந்த பெருமை உங்களதான் சேருமா உண்மை ரொம்ப சந்தோஷம் எங்களை மாதிரி எல்லாருக்கும் சரி அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில ஐந்தாவது கிடைந்த அமிர்தத்தில் சரி தேவா அமிர்தமே பிறந்தது தேவா அமிர்தம் வந்து பிறக்கின்றது அல்லவா உனக்கு எனக்கு உனக்கு எனக்குன்னு ஒரே சண்டை ஆமா ரெண்டு பேரும் சண்டை போடுகிறார்கள் தேவாதி தேவர்களும் அசுரர்களும் சண்டை போடுகிறார்கள் பங்கு வச்சு சாப்பிட்டா பசி தீரும் சரி ஆனா கொடுப்பாங்களா அந்த மனசுக்கு தோணுமா பங்கு வைக்கணும்னு கிடைத்தது யாருக்கு யாரு கையில் இருக்கிறது முரட்டு குணம் பிடிச்ச அசுரர்கள் சரி இவருக்கு சொந்தம் என்ன தேவாமிர்தம் தேவர்களுக்கு சொந்தம் தேவாமிர்தமான தேவாதி தேவர்களுக்கே சொந்தம் அல்லவா சரி இவனுக்கு இவன் அப்படி இருக்கான் யாருன்னு தெரியலம்மா நினைச்சே பக்கலையே பிள்ளை முன்னால இதை வச்சிருக்காங்கல்ல சும்மா சத்தம் பண்ணி துப்புலாம் கேட்க மாட்டாங்க நான் முதுகு மட்டும் தான் காப்பேன் முதுகு காமிக்க அப்படி இருக்கிற போரி அதற்கு அடுத்தபடியாகவே ஆரவக்கு சன்மானம் அளித்த செல்வச்சீமான் கோபான் புண்ணியவான் யாரையா யாரம்மா இந்த சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஊர் இந்த செல்லப்பிள்ளையார்குளம் வாழ்ந்து வரக்கூடிய எனக்கு அத்தான் யாரையா உங்க அத்தான் அதாவது சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணிய மச்சானுக்கு மிஞ்சின ஆளும் கிடையாது வேற அவருக்கு சுப்பிரமணியன் தான் கோபம்லாம் வராது வந்துருச்சு கிட்ட இருந்து பார்த்தா தான் தெரியும் எங்க அம்மா சொல்லுவா என் தம்பிக்குள்ள குணம் எனக்கு தெரியும் ஆகையினாலே ஒரு ரூபாயை கொண்டு வந்து ஒரு லட்சமாக பரிசளித்ததினால் ஆமா அவர்கள் குடும்பங்களோ கோத்திரங்கள் மாமாவின் வழி வழி வம்சங்களோ எப்படி எப்படி ஐயா வாழ வேண்டும் எப்படி அம்மா வாழ வேண்டும் இந்த ஐயானோட அருளாலே ஆளில் அழகர் அழகில் மன்மதன் மன்மதன் அல்லவா வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் அம்மா குடைக்கு வெள்ளல் குடத்தில் தர்மர் அல்லவா வம்புக்கு போக மாட்டாங்க யாரு எங்க அத்தா ஆமா ஆமா வந்தா விட மாட்டாங்க பையா அப்படி இருக்கும் போது மாரி அம்மாருடைய அருள் பெற்று அன்றும் இன்றும் என்றென்றைக்கும் ஈடோடி காலம் வாழ்க அதற்கு அடுத்தபடியாக பரிசளித்தவர் யாரையா அழகா வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் போது யாரு தெரியுமா அதாவது ராமநாதபுரம் மன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய என் கூட பிறந்த அண்ணன் இந்திரஜித்து அவர்கள் என்ன வச்சிருக்காங்க எனக்கு பெரியப்பா வருமா கூப்பிடு காசா பணமா சும்மா எப்படினாலும் கூப்பிடுவது அதாவது இந்திரஜித்து டிவி ஓனர் சித்து டிவி